வணக்கம் மக்களே, இந்த சேனலில் நம்ம கதையை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு எறும்பின் பலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எறும்பு தனக்கு ரொம்ப பசின்னு சொல்லிட்டு உணவை தேடி போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அந்த உணவை தேடி போயிட்டு இருக்கும்போது இந்த என் வழியில் என் குட்டி பையன் ஒருத்தன் வந்து அவன் கதை சொல்ல போகிறானா. ஸோ இந்த பசி ரொம்ப தாங்க முடியல அந்த எறும்புக்கு. ஸோ சாப்பாடை தேடி போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு சீனி கட்டியை பார்க்குது. அந்த சீனி கட்டி நார்மலாக சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆனால் அதை சுற்றி கொஞ்சம் நீர் ஓடிட்டுருக்கு, தண்ணியாக இருக்குது. அதால் கடக்க முடியாது. ஸோ அதுகளுக்கு ஆள் தேவைப்படுது, அதாவது கூட உதவியாக ஆள் தேவைப்படுது. அப்போ தான் நண்பர்களிடம் போய் இந்த மாதிரி ஒரு உணவை பார்த்தேன், ஆனால் அதை சுற்றி ஒரு தண்ணி ஓடுது, நடுவில் ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குது, நம்ம ஒன்று சேர்ந்தால் அந்த சாப்பாடை நம்ம பகிர்ந்துக்கலாம் சொல்லி தன் நண்பர்களிடம் எல்லாத்திட்டையும் சொல்லி எல்லோரும் அந்த குச்சியில் ஒரு பானம் போல் பிணைஞ்சி ஒரு பானத்தை தோற்றமாக உருவாக்குது. அதாவது இதில் என்னன்னா, ஒரு எறும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பானமாக உருவாக்கி அந்த சீனி கட்டியை முடிஞ்சளவுக்கு அவங்க அந்த எறும்பு மேலேயே ஏறி நகட்டி அந்த தண்ணியிலேருந்து நகட்டிக்கிட்டு கொண்டு வந்து அனைத்து எறும்புகளும் அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடுச்சு. பசிக்காக தேடின அந்த எறும்புக்கு ஒரு பெரிய சீனி கட்டி கிடைச்சாலும் தான் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படி நினைக்காம தான் நண்பர்களுக்கும் சேர்ந்து பகிர்ந்து அதில் ஒரு ஒற்றுமையையும் வெளிப்படுத்துச்சு. அதுதான் இந்த எறும்பின் பலம் மற்றும் ஒற்றுமை. சிம்பிளாக தான் இருக்கும், போக போக கதை நல்லபடியாக போகும். என்ன குட்டி பையா, கதை நல்லபடியாக போகுமா? நல்லா போகுமா?